உமக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. அபிஷேகூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கமும் நிறைந்தவர்,
இந்த வருஷத்தின் கடைசி மாதங்களில் நாம் போய்க்கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எபிரேயர் 4:16 வாசித்தால், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபாசன தண்டையிலே நெருங்க கடவும் என்று சொல்லுகிறார். இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யவும் கிருபாசன தண்டையிலே நெருங்குங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு இரக்கத்தை பெறணுமா? நாம் வாழ்கிற உலகம் முரட்டாட்டமான உலகம். மனிதர்கள் மிருகங்களாக மாறுகிறார்கள். சுயநலவாதிகள். மற்றவங்க எப்படி போனால் எனக்கு என்ன, நான் உண்பேன், குடிப்பேன், அனுபவிப்பேன் என்று ஓடுகிற உலகம். தேவ கோபம் நிறைந்த உலகம். இயேசு சொன்னார், லூக்காவின் சுவிசேஷம் 21:23, இந்த பூமியிலே பூமி அதிர்ச்சிகளும் தேவ கோபமும் உண்டாகினார். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் தேவ கோபம் பாருங்களேன். மழை இல்லைன்றாங்க. ஒரு பக்கம் மழையினால் உலகம் அழியுது, தண்ணீர். இன்னொரு பக்கம் தீ பரவி கொண்டே இருக்கிறது. இயற்கை சீற்றங்கள், கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க, மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில், தேவ கோபம் நிறைந்த ஒரு உலகத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இரக்கத்தை பெறவும் சகாயம் கிடைக்கவும் அவர் கிருபாசன தண்டையில் நெருங்கணுமா? இந்த இரக்கத்தை பெறுவதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, பலியை அல்லப்பா, இரக்கத்தையே விரும்புகிறேன். நீ கொடுக்குற காணிக்கை இருக்கட்டும், நீ செய்கிற டொனேட் பண்ணுறேன், ஆலயங்களுக்கு கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், அன்னதானம் போடுறேன், அதை கட்டி இருக்கட்டும். இரக்கத்தை பெற்றிருக்கிறாயா? தேவ இரக்கத்தை பெற்றிருக்கிறாயா? அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் தேவனை தூசிக்கிறவனும் கொடூரமானவனும் அடங்காதவர்களும் கிறிஸ்துவை வேதனைப்படுத்தினவருமா இருந்தாராம். 1 தீமோத்தேயு 1:13 சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஆகிலும் நான் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லுகிறார். என்ன இரக்கம்? தேவனுடைய இரக்கம். அதனால் அவருடைய பிராணன ஆண்டவர் அழிவுக்கு விலக்கி காத்து அவருடைய மகிமையான ஊழியத்தை, அந்த இரக்கத்தை மற்றவங்களுக்கு காட்ட உதவி செய்தார். அதனால தான் பவுல் தன்னுடைய நிருபத்தில் பல இடத்துல சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7:25 கன்னிகைகளை குறித்து பேசும்போது, திருமணம் விவாகத்தை பற்றி பேசும்போது அவர் பல ஆலோசனை கொடுத்துவிட்டு எழுதுகிறார், என்னிடத்திலும் தேவ ஆவி உண்டு, இரக்கம் பெற்றவன் என்ற முறையில் நான் உங்களுக்கு சொல்றேன்றார். தேவனுடைய இரக்கத்தை அளவில்லாமல் பெற்றிருந்தாராம். நீங்கள் 2 கொரிந்தியர் 4:1 வாசித்து பார்த்தால், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம் என்று எழுதுகிறார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து மாதத்தின் கடைசி நாட்களிலே நாம் நெருங்கி கொண்டு ஒரு புதிய வருஷத்துக்கு போகிற நாம் ஏற்ற சமயத்தில் இரக்கத்தை பெறவும் சகாயம் கிடைக்கவும் கிருபாசன தண்டில நெருங்குவதற்கு இந்த காலை வேளையில் உங்களை அர்ப்பணிச்சிடுங்களே. ஆண்டவராகிய தேவன் இந்த இரக்கத்தினாலும் நன்மையாலும் கிருபையாலும் இரக்கத்தினாலும் உங்களை முடிசூட்டி எல்லா தேவ கோபாக்கினைக்கும் தீமைக்கும் சத்துருவின் கண்ணிக்கும் உங்களை விலக்கி இந்த நாளில் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தை பெறவும் சகாயத்தை கண்டடையவும் கிருபாசன தண்டில் நெருங்கி வாருங்கள் என்ற வார்த்தையின்படி இன்னும் உம்மை நெருங்கவும் கிட்டி சேரவும் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் செய்யும். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய இரக்கத்தை பெற்றவர்களாக அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நிறைவேறாத காரியங்கள் நிறைவேற, அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்பட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.